முண்டாசு கவிஞரின் நினைவு தினத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நினைவு கூர்ந்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மீசை கவிஞர், முண்டாசு கவிஞர் என்றெல்லாம் தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட விடுதலை போராட்ட வீரரும் இதழியல் புதுமையாளரும் சமூக சீர்திருத்தவாதியுமான தமிழ் புலவர் மகாகவி பாரதியாரின் நினைவு நாளில் அவர் தமிழுக்கும் இந்திய விடுதலை போராட்டத்துக்கும் ஆற்றிய பெரும் பணிகளை போற்றி வணங்குகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை வானிலை மையம் கொடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நெல்லை மாவட்டத்தில் உவ்வரி, இடிந்தகரை, பஞ்சல் கூட்டப்புலி, கூடுதாழை, பெருமணல், மிக்கேல் நகர், கூட்டப்பனை, தோமையார்புரம் உட்பட 10 மீனவ கிராமத்தை சேர்ந்த 8000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் 1000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கடற்கரை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது கப்பலை மோதி படகை கவிழ்த்து இலங்கை கடற்படையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் மீனவர்கள் அதிர்ச்சிக்காளாகினர். நாகை மாவட்டம் செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கோடியக்கரை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் ஃபைபர் படகு மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் கப்பலை கொண்டு மோதினர். இதனால் படகில் இருந்த மீனவர்கள் கடலில் விழுந்த நிலையில் அவர்களை மீட்ட இலங்கை கடற்படையினர் முதலுதவி கூட செய்யாமல் சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். பின்னர் அவர்களை தேடி வந்த சக மீனவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்ற நிலையில் இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தால் படகில் இருந்த வலை, GPS கருவி, செல்போன் உள்ளிட்ட 6.5 லட்சம் ரூபாய் பொருட்கள் கடலில் மூழ்கியதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மிகுந்த வேதனையுடன் செருதூர் மீன் இறங்குதளம் வந்த மீனவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஒரத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு வரும் நிலையில் மத்திய, மாநில அரசுகள் தொடர்ந்து கோமாவில் உள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனே போட்டு பிறண்டுட்டு வலை ஃபுல்லாக காலில் மாட்டிச்சு. கையில் மாட்டிட்டு எங்கள் மூச்சு திணற கட்டு தான் எங்கள் வெளில வந்தோம். அப்படி ஃபுல்லாக அடிபட்டோன்னு அதோட தான் அங்கே நாங்கள் தத்தளிச்சு நீந்தரை பார்த்தா அவங்க லைஃப் ஜாக்கெட் போட்டு எங்களை பிடிச்சி காப்பாற்றி வச்சாங்க மேலே தூக்கி.